மும்பை சிட்டிக்கே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு அடிக்கு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைன்றது அதிகமாக பெஞ்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு மும்பையில். இந்தியாவோட இதயமே மும்பை தான். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே மும்பையில் தான். மும்பை தான் இந்தியாவோட ஒரு எக்கனாமிக்கல் ஹப்பே, ஓகேங்களா? அப்பேற்பட்ட மும்பையில் இன்னைக்கு ஏர்போர்ட் ஒர்க் ஆகலை, ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் ஆகலை, ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. மழை அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. யாருனாலையும் வேலைக்கு போக முடியல, பொது விடுமுறையை விட்டாங்க. மும்பையோட சென்ட்ரல் ரயில்வே இருக்காங்க பார்த்தீங்களா, 22 முக்கியமான நகரங்களுக்கு போகக்கூடிய ட்ரெயின் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெயினில் 1000 பேர் போகிறாங்க அப்படின்னாலே 22 ட்ரெயின்றப்போ கிட்டத்தட்ட 25,000 பேர் வரைக்கும் இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பேரோட அந்த எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பாருங்கள். ரயில்வே மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டான சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் அந்த மழை அதிகமாக பொழிஞ்சிட்டே இருக்கனால பார்வை சரியாக பார்க்க முடியல, ரன்வேலாம் எங்கே இருக்குன்னு சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு அந்த விமான நிலையத்துக்கு வரக்கூடிய பல முக்கியமான விமானங்கள் எல்லாமே ரூட்டை மாற்றி விட்டு திருப்பப்பட்டு விட்டுருக்கு. பல விமானங்கள் கேன்சலும் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஃப்ளைட்டில் எவ்வளோ பேர் போக வேண்டியது இருக்கும், எவ்வளோ மக்கள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மழை இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல, ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, அதனால நாங்கள் எல்லாத்துக்குமே ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம், தயவு செஞ்சு யாருமே வீட்டை விட்டு வெளில வராதிங்க, நீங்கள் உங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ரொம்பவே எல்லாத்துக்குமே முக்கியமாக வீட்டை விட்டு வராதிங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போவே வாய்ஸ் ஆஃப் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1750 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.